செய்யறதுன்ற ஃபுல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாரு, சூப்பரான ஒரு இளந்தாரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளந்தாரி சிக்கனுக்கு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு? இதுக்கு பேர் வச்சதே நான் தான். ஏன்னா பேச்சுலர் பசங்க இறங்குறத போட்டு ரஃபா கட் பண்ணி சரியா வெந்து வேகாம ஒரு சிக்கன் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கன் தான் இன்னைக்கு நானும் செஞ்சிருக்கேன். ஓகே, இது எப்படி செய்யறதுன்ற இல்ல இது வேண்டாம், நான் முக்கியமான ஒரு இதை எடுத்துருப்பேன். சூப்பரான ஒரு இளந்தாரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளந்தாரி சிக்கன் எனக்கு எப்படி பேர் வந்துச்சு? இதுக்கு பேர் வச்சதே நான் தான். ஏன்னா இந்த இளந்தாரிங்கன்னு சொல்ற பேச்சுலர் பசங்க இருக்கிறத ரஃபா வெட்டி போட்டு சரியா வெந்து வேகாம நிறைய மசாலாக்களை போட்டு செய்யற சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது. இது எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம் வாங்க. சூப்பர், கரெக்டாக ஷார்ட்ஸுக்கு 21 செகண்ட் ரெடி பண்ணிட்டேன். ரைட்ரா, இப்படி தான் பிஹைண்ட் த சீன் வந்து நடந்துட்டுருக்கு. சரியா வீடியோ? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் இப்போ நாங்கள் வாய்ஸ் ஓவரில் எப்போ கொடுக்குறது, இந்த கட்டிங் ஒட்டிங் வெட்டிங் அந்த பட்டி டிங்கரிங் இதெல்லாம் இவரை தூங்க வச்சுட்டு தான் நடக்கும். சரியா? ஓகே, லென்த் வீடியோக்கு நீங்களே போங்க, உங்கள் ஃப்ளோவில் போங்க. என்ன அதிகமாக எடுக்க போறீங்க? ஐயோ பாருங்க, நீங்கள் மட்டும் உங்கள் ஃப்ளோவில் போங்க. இல்லை, இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். வெக்கமாக இருக்கு எனக்கு. வெக்கையெல்லாம் படாதீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? நீங்கள் போங்க, அப்படியே போங்க. ஃபர்ஸ்ட் வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் சூடாக, நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா கைக்கு அதுதான் கிடச்சிச்சு. ஸோ எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லனா ரொம்பலாம் நல்லா இல்லை, ஓரளவு வதக்கினா போதும். ஏன்னா பேச்சுலர் பசங்களாம் வந்து ரொம்ப தீச்சிருவாங்க, இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க. யாரும் கோச்சிக்காதீங்க பேச்சுலர்ஸ். இல்லை, பேச்சுலர் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒன்று அரைகுறையாக வேக வைப்பாங்க, இல்லைன்னா நல்லா வேக வச்சிருவாங்க. அதுதான், அந்த அரைகுறை மாதிரி தான் வேக வைக்கிறேன் இன்னைக்கு வெங்காயத்தை. அப்போ தான் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், ரொம்பலாம் நேரம் ஆகாது. சடசட 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 சடசடன்னு ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, இப்போ கண்ணாடி பார்த்தோன்னா அதில் வந்து மூஞ்சியை பார்க்கலாமா வெங்காயத்தில்? ஆமாம், மூஞ்சி பார்க்கலாம். இந்த அளவு தான் வதங்கி இருக்குது வெங்காயமே. தெரியுதா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் 1 கிலோ அளவில் கறி எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை குக் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் ரொம்ப போகணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓரளவு அதை எண்ணெயில் போட்டு அதை வதக்கணும். ஏன்னா இளந்தாரி பயலுக்கு பூரா என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமா செய்வாங்க. ஆமா, ஆனா அது டேஸ்டா இருக்கும். பார்க்கும்போதே ஒரு மாதிரி டெம்டிங்கா இருக்கு. இது நான் எந்த யூடியூப்லயும் எதுலையுமே பார்க்கல இந்த சிக்கன் ரெசிபி. நானே தான் இன்னைக்கு சரி, ஏன்னா மதியானம் லேட் ஆயிடுச்சு, அதனால சிக்கன் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. 2 மணி சாப்பாடு சாப்பிடணுன்றதுனால டக்குன்னு இதை செஞ்சேன் இன்னைக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஒரே ஒரு தக்காளி பழம் பாருங்க, வெறும் இப்போ இனிமேல் தாங்க நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஒரே ஒரு தக்காளி பழத்தை 2ஆ வெட்டி போட்டு, ஏன்னா பெரிய பழமா இருந்ததுனால என்னால் கையில் புழிய முடியாதுன்னு 2ஆ வெட்டி போட்டு புழிகிறேன். தெரியுதா? ஓகே, ஒரு தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டீங்க. ஆமாம், ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டி போடாதீங்க, புழிஞ்சு போடுங்க. அப்பதான் அது வந்து டேஸ்டா இருக்கும். போடாதீங்க. பேச்சுலர் பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல அந்த கத்தி கத்தி தேடிட்டு இருப்பாங்க. மாட்டாங்க, அப்படியே எடுத்து கையில ஒரு புளிச்சு அவ்வளவுதான். இலை இதுக்கு பேரே வந்து இளந்தாரி சிக்கன், இளந்தாரி பயலுகடா, அவங்க செய்யற சிக்கன்டா. ஓகே, அவங்களுக்கான பிரத்யேகமான ரெசிபி. இல்ல, கொஞ்சம் கேமரா வேற சைடுல போயிடுது, எல்லாம் மன்னிச்சு கேட்க. நானே சமைச்சிட்டு ஒரே கையில எடுத்து கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். சரிங்க, சரி, உங்களோட சிரமம் புரியுது. ஆமா ஆமா ஆமா. சரி, இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் மசாலா தூளை போட்டுற வேண்டியதான். கையில் கிடைக்கிற மசாலாவை போடணும். நான் இன்னைக்கு போட்டது மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன், அதில் பாதி அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வதக்கிட்டேன். வதக்கிட்டாங்க இல்லை இல்லை, வதக்கிட்டேன். இப்போ பாருங்க, சீரகத்தூள் வரும். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். பாவம், கேமரா ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அது பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. மிளகுத்தூள் அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன். ஜீரகமும் மிளகும் ஒரே அளவில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு பரட்டிடணும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆமா இளந்தாரி பயலுக்கான நம்ம பேச்சுலர்ஸ் என்ன பண்றீங்க, நிறைய பேர் போடுவீங்க. எங்க வீட்டில் இல்லை, இது என்னடா புது மசாலான்னு நினைக்கிறீங்க. கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன், வேற ஒன்றும். ஏன்னா
சிக்கன் மசாலா போடுவாங்க பேச்சுலர் பசங்க, அது டக்குன்னு போட்டு வச்சிருவாங்க. வீட்டில் சிக்கன் மசாலா இல்லாதனால நான் கரம் மசாலா இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மசாலா தீஞ்சிடக்கூடாதுன்றதுனால வச்சு மசாலா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை வதக்குறேன். சூப்பராக அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, ரொம்ப நேரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர, இது சீக்கிரமாக ஆகிடும். அதனால பாருங்க கொஞ்சம் அடி வேற பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பேச்சுலர்ஸ். ஆமாம் 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 ஆமாம். ஏன்னா நானே பேச்சுலர் லைஃப்லாம் கடந்து தான் வந்தேன். சென்னையில் நான் சமைக்கும் போது இப்படி தான். இப்போ பாருங்க இந்த அளவு ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன் சிக்கன் அதில் எடுத்து. இளந்தாரி பயலுக்கு வந்து அரைகுறையாக கழுவுனேன் அந்த சிக்கனை தூக்கி போடுங்க. நல்லா தான் கழுவிட்டேன் மஞ்சள். இல்லைண்ணா இளந்தாரி பயலுக்கு தானே இந்த வீடியோவே. இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபி, ஓகேவா? இது வந்து பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. இதை வந்து நான் தான் ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? நான் வந்து போய் சொல்றாங்க காய்ஸ், யாரும் நம்பாதீங்க காய்ஸ். இன்னைக்கு மதியானம் என்னடா செய்யறது, வீடியோ வேற எடுக்கணும், புதுசா ஏதாவது ஒரு ரெசிபி போடணும், சிம்பிளாவும் நம்ம செய்யணும், வீடியோவும் எடுக்கணும் அப்படின்றனால தான் இதை செஞ்சேன். இப்போ பாருங்க மசாலாவில் கறியை நல்லா பரட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டேன். ஒரே ஒரு டைம் தான் உப்பு போட்டேன், அதுவே இன்னைக்கு ஆனால் சரியா கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஆமா அந்த நம்ம பேச்சுலர்ஸ் பசங்க இருக்கா இல்லைங்களா, அவங்களுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணணும். இப்போ பாரு கோழி நல்லா தண்ணி விட்டுருச்சு. கோழி கறியை தண்ணின்னு வாங்க, எங்கள் மாமியார் தான் சொல்லுவாங்க அடிக்கடி, தண்ணி விடும் அதுவே அப்படின்னு. சரி, கோழி வந்து முட்டை தானே விடும், கோழி தண்ணிலாம் விடுதுன்றீங்க? ஐயோ, அந்த மீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ், சிக்கனோட ஜூஸ், அதாவது அந்த கறியில் இருக்கிற அந்த ஈரப்பதம். இப்போ பாருங்க நல்லா குழம்பு மாதிரி வந்துக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு நல்லா கறியை வேக விட்டதுக்கப்புறம் அடுப்பா அனல்ல வைக்கணும். சூப்பரா வருங்க. சிக்கன் பார்க்கும் போதே செம டெம்ப்டிங்கா இருக்கு பாருங்க. இப்ப சிக்கனும் வெந்துருச்சு ஆக்சுவலா, தெரியுதா? ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னொரு வேக்காடு வேகட்டும், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா ட்ரை ஆகட்டும், இதை சிம்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுரு அப்படின்றத இப்ப எடுத்தாச்சு. அருமையா சூப்பரா, பார்க்கும் போதே சூப்பரா ஒரு இளந்தாரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போதே ஒரு டெம்ப்டிங்கா இருக்கு. சிம்பிள் ரெசிபி. கடைசியா கொஞ்சமா மிளகுத்தூள், ஏன்னா அந்த ஒரு பஞ்ச் இருக்கணும், அந்த காரம். பேச்சுலர் பசங்கன்னு சொன்னாலே என்ன பஞ்சு, அந்த காரம் கேட்பாங்க. எதுக்குன்னா கூட ஏதாவது ஒரு பானங்கள் வச்சுக்குவாங்க, அது வந்து சோமபானம் வச்சுக்குவாங்க. ஓகேவா? போட்டு நல்ல ஒரு பரட். டேய் இளந்தாரி பயல்களா, உங்களுக்கான டிஷ் தான் இது. ஆமா ஆமா, பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு கடி ஒரு குடி, ஒரு கடி ஒரு குடி. இளந்தாரி சிக்கன் ரெடி. ஏய் இது ஆஃப் பண்ணு, திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிற. கொடு கொடு கொடு, அதை மட்டும் கொடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாணலில எண்ணெய் ஊத்தி. ஓகே ஓகே போதும். இது என் வாய். கீழே கீழே டன்னு கொடு, கீழே டன்னு கொடு, டன்னு கொடு, கீழே கீழே டன். அந்த இதுக்கு கீழே இருக்கு பாருங்க, டன். இங்க வரல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஓகே. இப்போ நான் ஓகே இதுதான் இப்போ வந்துட்டேன் பாருங்க. இப்போ இவங்க தான் வந்து, ஐயோ நான் படுத்த வாக்கில் இருக்கேன், அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சரி பரவாயில்ல. இப்போ இது வந்து பிகைண்ட் தி ஸ்கின்லாம் அப்படி தான் இருக்கும். பிகைண்ட் தி ஸ்கின் இல்லைங்க, பிகைண்ட் தி ஷீன். ஓகேவா? இப்போது அவங்க வந்து ஒரே டேக்கில் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இடையில தயக்கங்கள் வரும் தான். நானுமே இடையில அப்பப்போ அந்த வாய்ஸ் ஓவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை இன்கேஸ் யாராவது யூடியூப் கிரியேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சமைக்கும் போதோ இல்லை நீங்கள் எந்த விளாக் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, அப்புறம் மியூட் பண்ணிக்கிங்க எல்லா வாய்ஸையும், ஓகேங்களா? அந்த ஒரிஜினல் வீடியோவோட வால்யூமை மியூட் பண்ணிங்க, மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிங்க. இதுதான். இப்போது இதை வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி நான் இதையும் எடுக்கிறேன், இதையுமே இதை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து எல்லாருக்கும் தெரியட்டும், யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.